குமரி மாவட்டம் இயற்கையாகவே அளவுக்கு அதிகமான இயற்கை வளங்கள் உள்ள ஊர். இங்கே பாருங்கள், இது ஈத்தவிளை சரல்விளை ரோடு. பப்பாளி பழத்துக்கு சைஸை பார்த்திங்களா, எவ்வளோ காய்ச்சி இருக்குது. புறம்போக்குன்னு சொல்லுவாங்க. அரசு நிலத்தில் தான் நிற்குது. யார் வேணாலும் அள்ளிக்கலாம். இது உருண்டை வகை. ஒரு பப்பாளிக்காய் 1.5 கிலோ வரை வரக்கூடியது. நீங்கள் இதை பார்த்திங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த தாளையின் இது ஒரு மீடியமான வகை. ஒரு 10 அடி உயரம் வளரக்கூடியது. எல்லாமே இங்கே பாருங்கள், இயற்கையாகவே மக்கள் நடமாடக்கூடிய இடத்துல தான் இருக்குது. இங்கே பாருங்கள், பசிச்சிங்கன்னா அடுத்த வித பப்பாளி இன்றைக்கி பாருங்கள். இது நீல வகை, அது உருண்டை வகை, இது நீல வகை. இங்கே பார்த்திங்களா, பழம் ரெடியாக இருக்குது. என்ன மாதிரி உள்ளவங்களுக்கு, இயற்கை ஆர்வலர்களுக்கு பசியாடுறதுக்கு இந்த மாதிரி இடங்கள் எங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். அப்புறம் காட்டத்தை பழம் நிறைய காய்ச்சி இருக்குது. இங்கே பாருங்கள், இயற்கை சூழலில் மக்களுக்கு வாழ்கிறதுக்காக நிறைய இயற்கை நமக்கு நன்கொடைகளை தருது. இவைகளெல்லாம் நீங்கள் பயன்படுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். அற்புதமாக இருக்குல்ல.